ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சூப்பர் டேஸ்டியான ப்ளம் கேக் தான் பார்க்க போகிறோம். கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக வீட்டில் ப்ளம் கேக் செஞ்சுருந்தேன். அந்த வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் வைஸ் சொல்லணும்னா வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஆரஞ்சு ஜூஸ்லேயே சோக் பண்ணி செஞ்சுருக்கோம். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட் ஒரு ப்ளம் கேக் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அமைக்கவும் கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாத்தையுமே சோக் பண்ணிடலாம். நம்ம ஆரஞ்சு ஜூஸில் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு அரை கப் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பருப்பு கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு செரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு டியூட்டி ஃப்ரூட்டி 3 கலரில் எடுத்திருக்கேன். அப்புறம் 1/4 கப் அளவுக்கு பிளாக் திராட்சை எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் பேரிச்சம்பழம் ஆட் பண்ணிக்கலாம், அல்லது நம்ம இந்த கோல்டன் கலர் திராட்சை இருக்கும்ல அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த நட்ஸ் மட்டும்தான் வச்சு இன்றைக்கி பண்ண போகிறேன். நீங்கள் எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் எடுத்துக்கிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கண்ணாடி பாட்டிலில் நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா, நீங்கள் கேக் செய்யறதுக்கு ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே சோக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் உடனே பண்ணணுன்னா இதையெல்லாம் போட்டு நம்ம பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கூட பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாத்தையுமே பாட்டிலில் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அப்படிங்கும்போது ஈவனாக எல்லாமே மிக்ஸ் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுக்க நட்ஸ் எல்லாத்தையுமே போட்டாச்சு. நல்லா ஒரு லைட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கலாம். நான் அரை கப் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது நம்மளுக்கு ஃபுல்லாக முங்கன்னு தேவையில்லை, பாதி அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ ஆரஞ்சு ஜூஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா, மூடி வச்சு ஒரு 6 மணி நேரத்துக்கு நல்லா நான் ஊற வச்சு எடுத்துக்கிடுறேன். நீங்கள் உடனே செய்ய போகிறீங்கன்னா இதில் உள்ள நட்ஸ் எல்லாம் போட்டு ஆரஞ்சு ஜூஸ் போட்டு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு அடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அதுக்கு நல்ல ஒரு திக்கான பாட்டம் உள்ள பாத்திரம் எடுத்துட்டு அதில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா கேரமலைஸ் ஆக வைக்கணும். நல்லா தேன் கலருக்கு வர்றவருக்கு பார்த்திங்கன்னா, இப்போ லைட்டாக கேரமலைஸ் ஆகிருச்சு சுகர். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே மிக்ஸ் ஆகி ரெடி ஆகிட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, சுகர் நல்ல கரமலைஸ் ஆகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்குறப்போ பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா தெறிக்கும். அதனால் கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாலே அது கட்டி விழுந்தது எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி சூப்பரான கேரமலைஸ் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது தனியாக நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு மிக்சிங் பவுலில் நல்லா 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. நம்ம பவுலில் எந்த ஒரு தண்ணி எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துட்டு நல்லா உடச்சி ஊற்றிக்கோங்க. 2 முட்டை உடச்சி ஊற்ற அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ், அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஜஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி நல்லா ஃப்ளப்பி ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நம்ம எவ்வளோக்குள்ளே முட்டையை நல்லா பீட் பண்ணமோ அந்த அளவுக்கு முட்டையோட வாடை எதுவுமே இல்லாமல் நம்மளுக்கு கேக் சூப்பராக கிடைக்கும். அதனால தான் முட்டையை நல்லா ஹை ஸ்பீடில் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. முட்டை பார்த்திங்கன்னா நல்லாவே பீட் பண்ணி ரெடி ஆகிருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த கேக்குக்கு ரொம்பவே முக்கியமான ஸ்பைசஸ்லாம் பவுட்ரு பண்ணிக்கிடுவோம். அதுக்கு 3 சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிடுவோம். அதோடு அரை கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தனியாக சேர்க்கும் போது பவுட்ரு ஆகாது, அதனால் சர்க்கரையோடு சேர்க்கும் போது ஈக்குவலாக பவுட்ராகி கிடச்சிரும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையோடு இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஸ்டிஃபான பீக் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிடலாம். நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க சர்க்கரை இருக்குல்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி ஒரு ஸ்டிஃபான பிக் ரெடி ஆயிருச்சு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜாதிக்காய் பொடி வந்து சேர்த்துக்கோங்க. இதை வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதோட ஃப்ளேவர் ரொம்பவே முக்கியம் ப்ளம் கேக்கு. அதனால் இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரஞ்சு பழ தோல் வந்து நல்ல காய் சீவர்கள் வச்சு சீவி எடுத்து வச்சுருக்கோம். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஸ்வீட் ஆரஞ்சு எசன்ஸ் இருந்துச்சுன்னா அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் சிரப் இருக்குல்ல, கேரமலைஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எந்த ஒரு கொக்கோ பவுடர் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த கேரமலைஸ் சிரப்லேயே நம்மளுக்கு வந்து கேக்கோட கலர் வந்து ரொம்பவே சூப்பராக கிடச்சிரும். அதனால் அதையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஆயில் சேர்க்கலை அப்படின்னா 100 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. அது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ ஆயில் சேர்த்து ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கிற அளவுக்கு மட்டும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் மாவு பொருட்களை சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு அரிப்பு வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு வந்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த கேக்கில் பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா சேர்க்க தேவையில்லை. அதனால் பேக்கிங் பவுடரும் மாவும் மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்ச மாவு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பேட்ரு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். நம்ம இதில் வந்து பால் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா பேட்ரு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. அடுத்து நம்ம சோக் பண்ணி வச்சுருக்க நம்ம வந்து நட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நல்லா கிட்டத்தட்ட நான் ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஆரஞ்சு ஜூஸ் சேர்க்கும்போது 6 மணி நேரத்துக்கு மேலே தயவு செஞ்சு வைக்காதீங்க. 6 மணி நேரம் வச்சாலே கரெக்டாக இருக்கும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஜூஸ் தனியாக நம்ம ஊற வச்சுருக்க நட்ஸ் எல்லாமே தனித்தனியாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். அதனால் ஒரு வடிகட்டியில் போட்டு ஜூஸ் எல்லாத்தையும் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூஸ் எல்லாத்தையுமே தனியாக வடிகட்டியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க நட்ஸை இதோடு சேர்த்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மைதா மாவு வந்து சேர்த்துக்கிடலாம். இந்த ஸ்டெப் எதுக்கு பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க நட்ஸ் எல்லாமே ஈவனாக நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகணுங்கிறதுக்காண்டி தான் சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நட்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பேட்டரோடு இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு ஜஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ளம் கேக்குள்ள பேட்டர் சூப்பராக ரெடியாகி கிடச்சிருச்சு. நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6 இன்ச் டின் எடுத்திருக்கோம். அதில் பட்டர் ஷீட் போட்டு எடுத்திருக்கேன். இந்த டின்னில் நம்ம ஊற்றி நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேக்கிங் சோடா சேர்க்கல. அதனால் நம்மளுக்கு கேக் வந்து ரொம்பவே பொங்கி வராது. அதனால் 6 இன்ச் டின்னே கரெக்டாக இருந்துச்சு. இப்போ லைட்டாக டேப் பண்ணிக்கலாம். இதோட பேக்கிங் டைம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 180 டிகிரியில் 1 ஹவருக்கு வச்சு எடுத்துக்கோங்க. கரெக்டாக 60 மினிட்ஸ். அப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு அப்படின்னா கூட ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக பேக் ஆகி கிடச்சிரும். இதை நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு 1 ஹவர் கூட ஒரு 15 நிமிஷமே ஆச்சு. இப்போ சூப்பராக கேக் பேக் பண்ணி எடுத்தாச்சு. இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டவல் போட்டு மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சு நல்லா ஆற வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவர்லேருந்து ஒரு 3/4 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ கேக் பார்த்தீங்கன்னா நல்லா கூல் ஆயிருச்சு. இப்போ இதில் பட்டர் ஷீட் இருக்கிறத ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர் ஷீட் எல்லாமே ரிமூவ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா கேக்கோட ஹைட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும். நம்ம ஊற்றுனதை விட லைட்டாக தான் ஜஸ்ட்டு வந்து லைட்டாக பொங்கி இருக்குது. ரொம்பவே பொங்காது. அதனால் 6 இன்ச் டின் கரெக்டாக இருக்கும். ஆனால் ஏன்னு தெரியலை, நான் வந்து போட்டிருக்க நட்ஸ் எல்லாமே அடியில் போயிடுச்சு. அதுதான் என்னன்னு தெரியலை. அதை நெக்ஸ்ட் டைம் நான் கரெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னொரு டைம் வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவல்.
சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம கடைகளில் விட வாங்குறத விட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம போட்டிருக்க கிராம்பு ஏலக்கோட ஃப்ளேவர் எல்லாமே சேர்ந்து ப்ளம் கேக்குள்ள டேஸ்ட் அப்படியே கிடச்சிருச்சு. ஆனால் அந்த நட்ஸு ஒன்று தான் மிஸ்ஸிங், எதனாலன்னு தெரியல. அதை நான் என்னங்கிறத செக் பண்ணிட்டு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் இந்த கேக்கை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்துக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.